ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது செல்விஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற சுவையான ரெசிபி மல்லி சட்னி. இது இட்லி தோசைக்கு ஒரு பெஸ்ட்டு சைடிஷ்ங்க இந்த சட்னி. இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது செல்விஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற சுவையான ரெசிபி உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு சேர்க்குறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். கால் மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் சொல்கிற இதே அளவுகளோடு இந்த மாதிரி ஒரு சுவையான சட்னியை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு மிதமான தீயில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு கட்டு கொத்தமல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்க பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய்க்கு இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை கண்டிப்பாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் சுவையாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஜாருக்கு மாற்றியாச்சு. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு ஜார் அளமி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். தாளிக்கும் போது லோ ஃப்ளேம் வச்சுட்டு தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்து விட்டுடலாம். இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கமகமன் வாசனையோட மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய ஸ்டைலில் இந்த மல்லி சட்னியை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். சரியான அளவுகளோடு இந்த சட்னி ரெசிப்பியை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே சுவையில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு சுவையான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.